வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கனடாவில் உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பதும் அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்ற கனடாவின் பிரண்டன் மீயர் கருத்து வெளியிட்டுள்ளார். கோத்தபா ராஜபக்ச அரசாங்கத்திலிருந்த அலி சஃப்ரி கூட அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றார். ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் கனடாவின் பிரண்டன் மேயர். தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபிக்கான ராஜபக்ச குடும்பத்தின் கடுமையான எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை உறுதியான சமிக்கையாகும். ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால், நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையிலிருந்து மறைந்திருந்தால் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இது இவர்களின் தருணம். இந்த குடும்பம் பொறுப்புக்குரலை எதிர்கொள்வதற்கு பதில் இலங்கை அரசினால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ளனர். இது ஒரு வெட்கக்கேடான விடயம். ராஜபக்ச குடும்பம் இழைத்துள்ள மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போல் மிலைச்சித்தனமான குற்றங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே இழைத்த மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவுக்கு மோசமானவை. கனடாவில் உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபியை கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் கனடாவின் பிரண்டன் மேயர். இலங்கையில் எப்போதாவது ஒரு இனப்படுகொலை நடந்திருந்தால் அது வடமாகாணத்தில் இருந்து முஸ்லிம்கள் சிங்களவர்களை தமிழீழ விடுதலை புலிகள் கொடூரமான இனவழிப்பு செய்ததுதான் என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் முன்னாள் கோத்தபா ராஜபக்ச அரசாங்கத்தின் வெளிவர அமைச்சராக பணியாற்றிய அலி சஃப்ரி. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லிம்கள் தங்கள் மூதாதையர் வீடுகளை விட்டு வெளியேற 24 மணி நேரம் மட்டுமே வழங்கப்பட்டது. சுமார் 75,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டனர். அவர்களின் சொத்துக்கள் சூறையிடப்பட்டன, மசூதிகள் அளிக்கப்பட்டன, வாழ்க்கை சிதைக்கப்பட்டது. அவர்களின் நம்பிக்கையின் காரணமாக சிங்கள குடும்பங்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். பலர் திரும்பி வர ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை. இது தமது வாழ்நாளில் நடந்த உண்மையான ஆவணப்படுத்தப்பட்ட இன அழிப்பென்ற கருத்து வெளியிடுகின்றார் அலி சஃப்ரி. தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்திலிருந்த முஸ்லிம்களை வெளியேற்றியிருந்தார்கள், மட்டுமே அவர்களை இனவழிப்பு செய்யவில்லை என்பதை இந்த வெளிவார அமைச்சர் புரிந்து கொள்ளவில்லை. இன அழிப்பு என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக இறுதியாக 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட நினைவுகளையே அவர்கள் நினைவு கூறுகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் முஸ்லிம் மக்களை இனவழிப்பு செய்யவில்லை என்பதை வெளிவார அமைச்சராகிய அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. குறிப்பாக இனவழிப்பு என்றால் அது தமிழினத்துக்கு நடந்தது தான் இனவழிப்பு. முஸ்லிம்களுக்கு நடந்தது அரசியல் சூழ்ச்சி, அதாவது இடப்பெயர்வு. இது வலிமிகுந்தது, கண்டிக்கத்தக்கது. ஆனால் இது இனவழிப்பல்ல. அலி சஃப்ரி குறிப்பிடுகின்றார், 75,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இறுதியுத்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள், அப்பாவி தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதுதான் இனவழிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக காரணமே இலங்கையின் கடும் போக்கு பௌத்த தீவிரவாதிகளே. எத்தனை அப்பாவி தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், உயிருடன் நெருப்பில் போடப்பட்டார்கள். இதன் முடிவுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டமாக மாறியது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கொண்டு பெரும்பான்மையை மகிழ்விக்க உண்மையை மறைக்க கூடாது. இது தர்மமும் ஆகாது. அலி சஃப்ரி அவர்களுக்கு நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார், இலங்கையில் தமிழ் இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அதற்கு எதிராக ஓரிரு சகோதரின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இப்படியே விட்டால் நம்முடைய ஆட்கள் நமக்கு எதிராக விமர்சனம் செய்வார்கள் என்று அறிந்து மீண்டும் இன்றைய தினம் இலங்கையில் முஸ்லிம் மக்களுக்குத்தான் இனவழிப்பு நடந்தது என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் அலி சஃப்ரி அவர்கள். முன்னாள் கோத்தபா ராஜபக்ச அரசாங்கத்தில் வெளிவார அமைச்சராக பணியாற்றியதற்காக இன்றும் தனது கருத்துக்களை ராஜபக்ச குடும்பத்துக்கான கருத்துக்களாகவே முன்வைத்து வருகின்றார் அலி சஃப்ரி அவர்கள். சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் இவருக்கு எதிரான கருத்துக்கள் முரண்பாடாகவே காணப்படுகின்றன. திருகோணமலையில் மாணவனின் கழுத்தை அறுத்த மாணவன். மாணவர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பில் மாணவர் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை புல்மோட்டை பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 2 மாணவர்களுக்கிடையில் இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பாடசாலை காப்போத உயர்தரம் கற்கும் மாணவன் இதே பாடசாலையின் காப்போத சதனதரத்தில் கற்கும் மாணவனை தாக்கி
சவர அலகால் கழுத்தை அறுத்துள்ளார். படுகாயமடைந்த நிலையில் மாணவன் புல்மோட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மாணவனை தாக்கி காயம் ஏற்படுத்திய மாணவன் தப்பிச் சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது. ஜனாதிபதியின் உரையானது மிரட்டல் என்கின்றார் சுமந்திரன். தங்களிடம் 3/2 பெரும்பான்மை உள்ளதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா மிரட்டுகின்றார். தமிழ்சை கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் கருத்து வெளியிடுகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் 60 வருட நிறைவையொட்டி பிகார் மகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா உரையாற்றியிருந்தார். இதுகுறித்து தமிழ் அரச கட்சி ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலருமான ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் கருத்து வெளியிடும் போது தங்களிடம் 3/2 பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் இருப்பதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகின்றார். அதிகாரம் கெடுவிக்கம், முழுமையான அதிகாரம் முற்றிலும் கெடுவிக்கம். யாழ் மாநகர சபையில் 41 10 பெரும்பான்மை என்று சொல்லும் போது அவரது கணித தகமை வெளிப்படுத்தப்படுகின்றதாகவும் குறிப்பிடுகின்றார் சுமந்திரன். இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள்: ஆஸ்திரேலியன் டாலர் 197 ரூபா, கனேடியன் டாலர் 217 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 340 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 234 ரூபா, ஸ்டெர்லிங் பவுண்ட் 403 ரூபா, சுவிஸ் பிராங்க் 363 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 302 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 792 ரூபா, குவைத் தினார் 971 ரூபா, ஓமான் ரியால் 775 ரூபா, கட்டார் ரியால் 81 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. காணி சுவீகரிப்பை தடுக்க சர்வதேசம் தலையிட வேண்டாம். வடக்கில் காணிகள் தொடர்பான விசேட அறிவித்தல் தையட்டி விகார விவகாரம் தொடர்பாகவும் சர்வதேச ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சியின் பிரதிகள் கொழும்பில் இருக்கும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் பிரிட்டன் தூதுவர், கனடா தூதுவர், இந்திய தூதுவர் ஆகியோர் தனித்தனியான சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது. மஹிந்தவின் தர்ம யுத்தம் ஆரம்பம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவை என்பதை நிரூபித்து அவரை குற்றமற்றவர் ஆக்குவதற்கான தர்ம யுத்தத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆரம்பித்துள்ளனர். இந்த தர்ம யுத்தத்தில் நாமல் ராஜபக்சவை தளபதியாக செயற்படுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தெரிவிக்கின்றது. நாட்டு மக்களின் பணத்தை ராஜபக்சர்கள் உகண்டாவில் பதுக்கி வைத்துள்ளனர் என்றும் அவர்கள் துபாயில் கொட்டல்கள் இருப்பதாகவும் தங்க குதிரை இருப்பதென்றெல்லாம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்து உண்மையை தெளிவுபடுத்துமாறு முட்டுக்கட்சியின் அரசியல் செயற்பாட்டாளர் வேண்டுகோள் வைக்கின்றார். இலங்கையில் நகை வாங்க காத்திருப்போருக்கான மகிழ்ச்சியான செய்தி: விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கொழும்பு செட்டியார் திரு தகவல்களின் அடிப்படையில் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,34,000 ரூபாய். இன்று தங்கத்தின் விலை 5,000 ரூபாவினால் குறைவடைந்திருப்பதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர். முள்ளிவாய்க்கால் பார நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறலும் தென்மராட்சி பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் குடிகாமம் நகர் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. குடிகாமத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் கஞ்சி பரிமாறலாம். இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. நிகழ்வில் சபகச்சேரி நகரசபை உறுப்பினர் கிஷோர், பிரசபை உறுப்பினர்கள் மயூரன், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த அரசாங்கம் போலி நாடகம் ஆடுகின்றார்கள். பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளில் 1/3 பங்கு வாக்குகள் குறைவாகத்தான் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. ஹக்கீம்: நாட்டின் வெளியுறவு கொள்கை உட்பட முக்கியமான பொது நிலைப்பாடுகளில் நாங்கள் மாற்றுக் கருத்துக்கு இருக்க விரும்பவில்லை. நாட்டின் வெளியுறவு கொள்கை உட்பட முக்கியமான பொது நிலைப்பாடுகளில் நாங்கள் மாற்றுக் கருத்தில் இருக்க விரும்பவில்லை. பிராந்திய நாடுகளில் நிலவும் போர்ச்சூழலை மையப்படுத்தி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் தமிழகத்தில் தெரிவித்துள்ளார். வார இறுதியில் தமிழ் நாட்டிலிருந்து திருச்சி நடைபெற இருக்கும் உலகளாவிய இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9வது மாநாட்டில் இலங்கையிலிருந்து சிறப்பு அதிதியாக ஒருவராக அழைக்கப்பட்டு அதில் பங்கேற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் அதனிடையே வேறொரு நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் அங்கு வந்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்விக்கு பதில் வழங்கியிருக்கிறார். இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கியிருக்க நிலையில் இது தொடர்பாக இலங்கை அரசின் நிலைப்பாடு என்ன என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது.
இலங்கை அரசாங்கம் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. பிராந்தியத்தில் 2 நேச நாடுகளுக்கு இடையில் 3இல் இந்த போரில் அணிசேரா கொள்கையை கடைபிடிப்பது என்பது அந்த முடிவு. இதில் ஒரு பக்க சார்பாக இதையும் நாங்கள் பேசும் நிலையில் இல்லை என்று பொருள்பட நாட்டின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது.